ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்பு வெளியில் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இந்த சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. இப்போ ஒரு 4 விசில் விட்டு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாரில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கிண்டாமல் கொஞ்சம் கடாயை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசனையாக, சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.